ஓகே, இன்றைக்கான டுட்டோரியலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிராண்ட் யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நார்மல் சேனலுக்கும் பிராண்ட் சேனலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிராண்ட் சேனல் ரன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த சேனலை வந்து உங்கள் டீம்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து உங்களால் சேனல் வந்து பிரிண்ட் பண்ண முடியல, உங்களோட ஓன் பிரதர் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி யாருனா ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து உங்கள் சேனலை வந்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ண சொல்லலாம். நீங்களுமே அட்மினாக இருப்பீங்க, அவங்களுக்கும் வந்து அசஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். அட்மின் அசஸ் அது கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுற மாதிரியான அசஸ் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ வந்து இது வந்து பிராண்ட் சேனலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாசிபிள். நார்மல் சேனல் வந்து இது வந்து உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து அது நார்மல் சேனலுக்கும் பிராண்டிங் சேனலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் அதுதான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பிராண்ட் சேனல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். இது வந்து மொபைலில் பண்ணுறதுக்காட்டும் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து நான் லேப்டாப்பில் தான் பண்ண போகிறேன். ஸோ கூகுள் குரோம் போய்க்கங்க. கூகுள் குரோம் போய்ட்டு வந்து youtube.com சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். youtube.com சொல்லிட்டு டைப் பண்ணும்போது உங்களோட வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு அங்கே வந்து லாகின்ல இருக்கும். அக்கௌண்ட் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் வந்து அதுவுமே வந்து பிராண்டாகவே கிரியேட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அதை எப்படி பிராண்டாக கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து உங்களோட லோகோ கிளிக் பண்ணுங்கள். லோகோ கிளிக் பண்ணால் வந்து இந்த மாதிரி வந்து கிரியேட் ய சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ வந்து கிரியேட் ய சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும் உங்களோட ஜேர்னி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இங்கே காமிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நார்மலான ஒரு அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுற சேனல். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிராண்டிங் சேனல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து செலக்ட்ன்றதை இந்த பிராண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியேட் ஏ சேனல் யூசிங் ஏ பிராண்ட் ஆர் அதர் நேம் அண்ட் பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இங்கே வந்து செலக்ட் கொடுத்துக்கலாம். செலக்ட் கொடுத்து நம்மளோட சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளோட சேனல் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சேனல் நேம் வந்து நான் இங்கே வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட கம்பெனி நேம் சேனலோட நேம் வந்து இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன், ஒமேகா டெக் 1. ஓகே, என்னை டைப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் அதை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்றத கொடுத்துறேன். இந்த நேமில் வந்து எனக்கு வந்து ஒரு பிராண்ட் சேனல் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிரியேட்டுன்றதை நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்மளோட சேனல் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா? நைஸ் ஒர்க், யுவர் சேனல் ஒமேகா டெக் 1 ஹேஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளோட ப்ரொஃபைல் அதாவது நம்மளோட லோகோ, கம்பெனியோட பிராண்டோட லோகோ வந்து நம்ம ஆட் பண்ணணும். சம் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். டெல் வியூவர்ஸ் அபவுட் யுவர் சேனல், நம்மளோட சேனலோட அபவுட் இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். சம் லிங்க்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் இங்கே வந்து நம்ம கொடுக்குற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ லிங்க்ஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். ஸோ கவனமாக நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய லோகோ வந்து கம்பெனியோட லோகோ வந்து நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் பிக்சர் அப்படின்னு கேட்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியோட லோகோ வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட வந்து லோகோலேருந்து கவர் ஃபோட்டோலேருந்து எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து இப்போ என்னோடய லோகோ வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட சேனலோட அபவுட் பேஜ் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ஆல்ரெடி அதையுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையுமே நம்ம இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம அபவுட் பேஜையுமே வந்து நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஆட் லிங்க் யுவர் சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களோட வெப்சைட்டு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நீங்கள் எது வச்சுருந்தாலும் அதை வந்து இங்கே வந்து லிங்க் கொடுத்துக்கலாம். வெப்சைட் இல்லாத பட்சத்துக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அந்த மாதிரி என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களோ அதோட லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஆல்ரெடி வெப்சைட் இருக்குது. ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எங்களோட வெப்சைட் நேம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ட்விட்டர் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி பேஜ் வச்சுருக்கீங்களோ அதோட லிங்க்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்கோட பேஜ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃபேஸ்புக் பேஜ் நமக்கு இருக்குது. நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நம்மளோட சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே வந்து இங்கே ஒன்ஸ் நம்ம கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட லோகோ வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட அபவுட் பேஜ் வந்து நம்ம இங்கேயும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து இங்கேயும் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டெப் எல்லாமே வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ ஓகேங்களா? ஸோ முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட சேனல், பிராண்டிங் சேனல். ஸோ இங்கே வந்து நம்மளோட சேனல் வந்து நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கஸ்டமைஸ் சேனலை கிளிக் பண்ணுறோம்.
ஸோ இங்கே வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு வந்து மூணாவதாக இருக்கிற ஆப்ஷன், அதாவது சேனல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சேனலில் வந்து ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு கீழே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி உங்களோட சேனல் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸோ சேனலை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு லாங்கர் வீடியோ வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அது போக வந்து கஸ்டம் தம்ப்லைன் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு கிட்ஸுக்காண்டி ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இல்லை நம்ம சேனல் வந்து கிட்ஸுக்கு கிடையாதுன்னா இதை வந்து நம்ம வந்து நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றது மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, கீழே அப்படியே வந்தோம்னா ஓகே, அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு அகைன் வந்து நம்ம திரும்பி அகைன் நம்ம செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸ் போயிட்டு சேனலோட டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம இங்கே செட் பண்ணுறது, பர்மிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்தான வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பிராண்டிங் யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ பேசிக் இன்ஃபோ அப்படி பண்ணோம்னா நம்ம அங்கே நம்ம என்டர் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட லிங்க்கு கொடுத்தது, நம்மளோட அபவுட் பேஜுக்கு உண்டான செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து காண்டாக்ட் மெயில் ஐடி கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பிராண்டிங் அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட சேனல் வந்து பிராண்டிங். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம லோகோ ஆட் பண்ணனால வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து பிராண்டிங் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிரும். இந்த பிராண்டிங் வந்து எப்படி எதனால் செட் பண்ணுறோன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணி வீடியோ யாருன்னா பார்க்குறாங்கன்னா கீழே வீடியோ கீழே வந்து நம்மளோட லோகோ வந்து இங்கே தெரியும். ஸோ அதுதான் அந்த இது வந்து பிராண்டிங் செட் பண்ணுறதுக்கு உண்டான இது. ஓகேங்களா? ஸோ வீடியோ வாட்டர் மார்க்கில் வரணும்னா நம்ம வந்து கீழே செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் வந்து பேனர் இமேஜ் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து வீடியோ வாட்டர் மார்க்னா நம்மளோட வீடியோ வந்து ப்ளே ஆகும்போது கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் மார்க் மாதிரி நம்மளோட லோகோ வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சேனலுக்கு ஒரு பேனர் இமேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். அப்லோட் நம்ம கொடுத்துடணும். அப்லோட் கொடுத்தோன்னா நம்மளோட சேனலோட பேனர் இமேஜ் வந்து இங்கே நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேனர் இமேஜ் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் டன்னு கொடுத்துறேன். நம்மளோட பேனர் இமேஜ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஃபிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து நம்மளோட வாட்டர் மார்க் வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அகைன் நம்ம போயிட்டு நம்மளோட வாட்டர் மார்க் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்து நம்மளோட வாட்டர் மார்க் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ டன்னு நம்ம கொடுத்துடலாம். டன்னு கொடுத்தோன்னா உங்களோட வாட்டர் மார்க் வந்து என்டையர் வீடியோ வரணுமா, நீங்கள் ஏதாவது கஸ்டம் ஸ்டார்ட் டைம் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து என்டையர் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு பப்ளிஷ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட லோகோ ஆட் பண்ணியிருக்கிறோம், பேனர் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்மளோட வாட்டர் மார்க்கும் ஆட் பண்ணிட்டு மேலே வந்து நம்ம பப்ளிஷ் கொடுத்தோன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து ஆட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட வந்து ஒரு பிராண்டிங் யூடியூப் சேனல் வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வியூ சேனல் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இன்றைக்கி இப்போ சேனலுக்குள்ளே வந்துட்டு இப்போ சேனலில் நமக்கு வந்து பிராண்ட் யூடியூப் சேனல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் சேனலோட செட்டிங்ஸ் வந்து ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் வந்து நம்ம ஒரே வீடியோ சொன்னோம்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ செட்டிங்ஸ் சொல்லி தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், தனி ஒரு டுட்டோரியல் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த நம்ம க்ரியேட் பண்ண சேனலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தலாம். இது நம்மளோட சேனலோட நேமு, நம்மளோட ப்ரொஃபைல் லோகோ. ஸோ வந்து நம்மளோட லிங்க் கொடுத்தது எல்லாமே வந்து இங்கே வந்து ஷோவ் ஆயிரும். ஸோ வெப்சைட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து இங்கே ஷோவ் ஆயிரும். ஸோ நம்மளோட அபவுட் பேஜில் பார்த்தோம்னா நம்ம கொடுத்த கண்டென்ட் எல்லாமே வந்து நம்மளோட அபவுட் பேஜ்லேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ஃபில் பண்ணியிருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.